ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மம்மிஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குக்கிங், க்ளீனிங், அப்புறம் உங்கள் பசங்களை மேய்க்கிறது. ஸோ இப்படி உங்கள் லைஃப் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பையனை குளிக்க சொன்னால், சரி ஓகே குளிச்சு பழகுடா, இந்த 21 டேஸில் நீயா குளிச்சு பழகுன்னு சொன்னால் அவன் பக்கெட்குள்ளே உட்காந்து குளிச்சிட்ருக்கான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய குக்கிங் விலாகில் எங்கள் அக்காவோட குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவள் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்காக ஒரு ஜாரில் கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் 2 ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கிறா. ஸோ அடுத்து இதில் கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் கேமரா ஹேண்டில் பண்ணுறா. அவளுக்கு ட்ரைபாட்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆனதும் இஞ்சி பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஓகேங்களா? ஸோ வெங்காயம் சேர்த்து வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். ஸோ வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கேப்சிகமும் மஷ்ரூமும் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச பவுடரை இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இதில் காரம்னு பார்த்திங்கன்னா பெப்பர் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா இது தண்ணி வற்றி அந்த மஷ்ரூம் அப்புறம் கேப்சிகம்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் இதை மூடி போட்டு மூடிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மஷ்ரூம் நல்லா சுருளில் வதங்கியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வற்றி நல்லா அது வதங்கியிருக்கு பார்த்திங்களா? ஸோ மஷ்ரூம்லாம் நல்லா சுருங்கி வந்திருக்கும். ஸோ மஷ்ரூம்லாம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தான் ஆகிடும். ஸோ நீங்கள் மஷ்ரூம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இருக்கா எங்கள் அக்கா சொல்கிறா. ஸோ இப்போ மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆனியன் கிரேவி. ஓகேங்களா? ஸோ ஆனியன் கிரேவிக்காக கடாயில் கொஞ்சமாக எள்ளு போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறா. ஸோ எள்ளு ஃப்ரை ஆனதும் ஒரு 10 நிலக்கடலை 10 நிலக்கடலை போட்டு அது ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சமாக தேங்காய். ஓகேங்களா? ஸோ தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ கடாயில் ஆயில் விட்டு வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்காங்க. வெங்காயம் போட்டுட்டு அதில் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் ஜீராத்தூள், ஸோ இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் இதில் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வெஜிடபிள் புலாவுக்கு ரொம்ப காரமாக இருக்க வேணாம், கொஞ்சம் மைல்டாக இருந்தால் போதும். ஸோ நம்ம இப்போ வருத்தோம் இல்லையா? ஸோ அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு இது கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் நம்மளோட ஆனியன் கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ ஆனியன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் புலாவுக்கு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. ஆயில் பாதி, கொஞ்சமாக நெய் பாதி. அதில் பட்டை, ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் அனீஸ், அப்புறம் பிரிஞ்சி இலை,
ஸோ கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க, பிரியாணிக்கு சேர்க்குற எல்லாமே சேர்த்துட்டு ஸோ நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்து வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான். ஸோ கொஞ்சமாக வதக்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறாங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு. ஸோ அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. மஷ்ரூம், கேப்சிகம், அப்புறம் வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து காரத்துக்காக வந்து பச்சை மிளகாய். ஓகேங்களா. ஸோ வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக எங்கள் அக்கா ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரட், பீன்ஸ், பட்டாணி, அப்புறம் வந்து நீங்கள் ஃபைனலாக கூட பன்னீர் இருக்கு இல்லையா, அதை ஆயிலில் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வெந்ததுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ வெஜிடபிள்ஸ் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ வெஜிடபிள் புலாவ் வந்து ரொம்ப காரமாலாம் இருக்காது. ஓகேங்களா. ஸோ கலருக்காக வந்து கொஞ்சமாக வந்து டர்மரிக் சேர்த்துக்கோங்க, மஞ்சள் பொடி. ஸோ அடுத்து வந்து ரைஸை சேர்த்துட்டு, இது பாஸ்மதி ரைஸ் 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ஊற வச்சுக்கணும். ஸோ ரைஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா உதிரியாக வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்க்கணும். ஓகேங்களா. ஸோ அவங்க 2 டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுனால 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்காங்க. ஸோ 1க்கு 1.5 தான் வந்து தண்ணி அண்டு அரிசி ரேஷியோ. ஓகேங்களா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து குக்கர் வந்து மூடி போடாமல் வந்து தம் போட்டு வேக வச்சாலே வந்து நல்லா வெந்துடும். ஓகேங்களா. ஸோ பாஸ்மதி ரைஸ்க்கு குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து குழஞ்சிரும். அப்படி நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விசில் வச்சாலே போதும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட வெஜிடபிள் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க.